வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, TTF 9 டாஸ்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. மஞ்சரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செம அடி தொண்டையில. அதை பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலைன்ஸ் வச்சு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. அதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பேசியிருக்கோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நடந்துட்டு இருக்கவே மஞ்சரி என்ன பண்ணியிருக்காங்க, குடுகுடுன்னு ஓடி வந்திருக்காங்க. தீபக் வந்து அவங்களோட போட்டோ எடுக்க வர்றப்ப என்ன இருக்குன்னா, கால் தடுக்கி திரும்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே விழுறப்ப அந்த ட்ரம்மோட நடுவில் இருக்க பாட்டு வந்து அப்படியே கழுத்தை இப்படி இதுவாயிருக்கு. ஸோ அவங்க உள்ள இம்பாக்டும் கழுத்து வந்து போய் அந்த ட்ரம்ல பட்டதும் வந்து அவங்களுக்கு தொண்டையில வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் கீழே விழுறப்ப தொண்டையில டங்கர் அடிபட்டிருக்கு. ஸோ அது விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க கத்துறது பார்க்குறப்பே வந்து பாத்தீங்கன்னா கேட்குறப்பே நம்மளுக்கே ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அவங்களோட ட்ரம்மை தூக்கி போட்டு அவங்கள போய் பார்க்க போனது வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹியூமனிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் ப்ரீவியஸ் டாஸ்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிக்கிற அப்படின்ற சீன்லாம் இருந்தது. பட் இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்ததும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா ஒரு தடவை கீழே விழுந்தோடனே டக்குன்னு எல்லாம் பாஸ் பண்ணிட்டு வந்து காப்பாற்ற வந்தாங்க. அதே மாதிரி இப்போ மஞ்சரி வந்து கீழே விழுந்ததும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பவித்ரா இப்பதான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க மஞ்சரி கிட்ட. பட் ஐயோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்லினா இருக்கட்டும், முத்துக்குமரனா இருக்கட்டும், பவித்ராவா இருக்கட்டும் எல்லாம் ட்ரம்மை தூக்கி போட்டு டக்குன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சரி வந்து தூக்க போனாங்க. பட் மஞ்சரி வந்து தூக்காதீங்க தூக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கழுத்து இப்படி நெதிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க, அவங்களே வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்றாங்க. நான் ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைச்ச கையே. பட் அவங்களுக்கு முக்கியமா இம்பாக்ட் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா கழுத்துல தான். அந்த ட்ரம்மோட அந்த பாட்டு வந்து கழுத்துல கீழே விழுறப்ப டங்குன்னு போய் அடிச்சிருக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப வலிச்சிருக்கு. ரொம்ப நேரம் அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உட்காந்துட்டே இருந்தாங்க. ஜாக்லின்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற அளவுக்கு போயிட்டாங்க. ஸோ மஞ்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் இருமிட்டே இருக்காங்க. ஏன்னா வந்து டக்குன்னு அது போய் அடிச்சதும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சோக்கான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மஞ்சரியே வந்து சொன்னாங்க. ஸோ தட் அவங்க போய் விழுந்ததும் அப்படியே வந்து மூச்சு விடாத மாதிரி கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க கத்தவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ண உடனே அவங்க ட்ரம்ல இருந்து வெளியே வராங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. பட் டாக்டரை பாருன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஸோ மைக்ல விச் மீன்ஸ் கேமரால போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பவித்ரா வந்து சொல்றாங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்துட்டு அவங்க ரொம்ப நேரம் இருமிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த உளுந்த இம்பாக்ட் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்க மஞ்சரி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா ஐ எம் ஆல் ரைட் ஐல் பிளே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எல்லாரும் வந்து சஜஸ்ட் பண்றதுன்னா ஒரு தடவை டாக்டர் பாத்துருங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம்ல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.